வியூவர்ஸ், இப்ப வரைக்கும் கூட கடல்ல இருந்து புது புது உயிரினங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி கடல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்பவும் வித்தியாசமான 7 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த உயிரினங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஜெயிண்ட் ஜெலிஃபிஷ். கடல்ல 200க்கும் அதிக வகையான ஜெலிஃபிஷ்கள் இருக்கு. அதுல இந்த ஸ்டெஜியோ மெடுசா ஜிகண்டியா ஜெலிஃபிஷ் தான் ரொம்பவும் நீளமான ஜெலிஃபிஷ். இந்த ஜெலிஃபிஷோட டென்டக்கிள்ஸ்கள் மட்டுமே 33 ஃபீட் நீளத்துக்கு செம்ம பெருசா இருந்திருக்கு. இதோட தலை மட்டுமே 3.3 ஃபீட் அளவுக்கு பெருசா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2007ல ஆராய்ச்சியாளர்கள் இந்த வித்தியாசமான பிக் ஃபின் ஸ்குவிட கண்டுபிடிச்சாங்க. இதோட டென்டக்கிள்ஸ்கள் 26 ஃபீட் நீளத்துக்கு செம்ம பெருசா இருந்திருக்கு. இந்த பிக் ஃபின் ஸ்குவிட் தான் மிகப்பெரிய டென்டக்கிள்ஸோட இருக்கிற உயிரினம்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இந்த ஸ்டெஜியோ மெடுசா ஜிகண்டியா ஜெலிஃபிஷோட டென்டக்கிள்ஸ் அதை விட பெருசா 33 ஃபீட் நீளத்துல இருந்திருக்கு. இந்த ஜெலிஃபிஷை கண்டுபிடிக்கிறதே ரொம்பவும் அரிதான விஷயமா இருக்கிறதுனால இந்த ஜெலிஃபிஷை பத்தின வேற எந்த விஷயங்களையும் இன்னும் முழுமையா கண்டுபிடிக்கலையா. அடுத்தது கார்டன் ஈல். ஈல் ஃபிஷ்களையே இந்த கார்டன் ஈல் ஃபிஷ்கள் தான் ரொம்பவும் வித்தியாசமான மீன். இதுங்களை தூரத்துல இருந்து பார்க்க கடலுக்கடியில ஏதோ செடி வளர்ந்திருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தா தான் இது கார்டன் ஈல் ஃபிஷ்ங்கிறதே தெரியும். இதுங்க எப்பவுமே இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில தான் ஒளிஞ்சுக்கிட்டு வாழும். சின்ன குட்டில இருந்து இந்த மீன்கள் எந்த இடத்துல வளருதோ அந்த இடத்தை விட்டு இதுங்க போகாம அதே இடத்துல தான் வாழுங்க. இதுங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா டக்குனு மண்ணுக்கடியில போய் ஒளிஞ்சுக்குங்க. ஆண் ஈல் ஃபிஷும் பெண் ஈல் ஃபிஷும் ஒன்னு சேரும்போது மட்டும் தான் இதுங்க மண்ணுக்கடியில இருந்து முழுமையா வெளியில வரும். மத்த நேரங்கள் எல்லாம் இதுங்க எப்பவுமே இப்படி மண்ணுக்குள்ள ஒளிஞ்சியே தான் வாழுதுங்க. அடுத்தது சீ ஸ்பைடர். பொதுவா நம்மள நிறைய பேர் நிலத்துல வாழ்ற சிலந்திகளை தான் பார்த்திருப்போம். ஆனா கடல்லையும் 1300 வகையான சீ ஸ்பைடர்கள் இருக்குது. அதுல இந்த அண்டார்டிகா சீ ஸ்பைடர் தான் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர பெரிய சீ ஸ்பைடர். இந்த சீ ஸ்பைடர்களுக்கு 8 கால்களும் கைகள் மாதிரியே இருக்கிற 4 செலிச்சீராக்களும் இருக்குது. ஆனா இதுக்கு வாயை தவிர கண்ணு, காது, மூக்குன்னு எதுவுமே கிடையாது. இதோட உடம்பு ரொம்பவும் சின்னதா தான் இருக்கும். ஆனா இதோட கால்கள் மட்டும் தான் இதுங்களுக்கு ரொம்பவும் பெருசா வளருது. அதுலயும் சீ ஸ்பைடர்கள்லயே இந்த கிளப்சி சீ ஸ்பைடர்களுக்கு மட்டும் 16 கால்கள் வளருது. அடுத்தது ட்ரைபாட் ஃபிஷ். மீன்கள்லயே இந்த ட்ரைபாட் ஃபிஷ் ரொம்பவும் வித்தியாசமான மீன். இதுங்க ரொம்பவும் ஆழமான கடல் பகுதியில மட்டும் தான் வாழுதுங்க. இந்த மீன் அதிகமா நீந்தவே செய்யாது. எப்பவுமே இந்த மாதிரி ஒரே இடத்துல அசையாம நிக்கிறதுனால தான் இந்த மீனை ட்ரைபாட் ஃபிஷ்னு சொல்றாங்க. அதுலயும் இந்த மீனோட தலைக்கு மேல இருக்கிற இந்த டென்டக்கிள்ஸ்களை ஒரு சிக்னல் ரிசீவர் மாதிரி பயன்படுத்தி தான் இந்த மீன் தனக்கான இரையை கண்டுபிடிச்சு வேட்டையாடி சாப்பிடுது. அடுத்தது ஆம்பிஃபோட்ஸ். பொதுவா நிலத்துல வாழ்ற ஆம்பிஃபோடுகள் 2 ல இருந்து 3 சென்டிமீட்டர் அளவுக்கு ரொம்பவும் சின்னதா தான் வளரும். ஆனா அண்டார்டிகால ஆழமான கடல் பகுதியில வாழ்ற ஆம்பிஃபோட்ஸ்கள் 34 சென்டிமீட்டர் அளவுக்கு செம்ம பெருசா வளருதுங்க. கடல்ல வாழ்ற ஆம்பிஃபோடுகள்லயே 9க்கும் அதிக வகையான ஆம்பிஃபோடுகள் இருக்கு. அதுலயும் இந்த எல்லா ஆம்பிஃபோடுகளும் கடலுக்கடியில இறந்து போய் கிடக்கிற உயிரினங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழுதுங்க. அடுத்தது ஓல்டஸ்ட் கிரியேச்சர். கடல்ல இப்ப வாழ்ற உயிரினங்களையே இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல. இதுல ஆரம்பத்துல வாழ்ந்த ரொம்பவும் வித்தியாசமான உயிரினம்னா அது இந்த ஹலோசிஜினியாக்கள் தான். இதுங்க 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடல்ல வாழ்ந்திருக்கு. 1970ல தான் முதல்ல இந்த ஹலோசிஜினியாவுடைய படிவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கடலுக்கடியில நிறைய இடங்கள்ல இந்த ஹலோசிஜினியாவுடைய படிவங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இதுல வெறும் 0.5 இன்ச்ல இருந்து மிகப்பெரிய ஹலோசிஜினியா படிவங்கள் கூட கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப பாக்குறது கிராபிக்ஸ்ல உருவாக்குன இதோட உருவம் தான். உண்மையிலேயே இந்த உயிரினம் எப்படி வாழ்ந்துச்சு, இதோட தலை உடம்புல எந்த பக்கம் இருந்துச்சுங்கிற எந்த விஷயத்தையுமே இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா. ஆனா இதோட படிவங்கள் மட்டும் கடலுக்கடியில இருந்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்காம். நம்ம கடைசியா பார்க்க போறது மொபைல் கேவ். இது வரைக்கும் நம்ம கடல்ல வாழ்ந்த உயிரினங்களை பத்தி பார்த்தோம். இப்ப ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியப்படுத்தின இந்த மொபைல் குகைக்குள்ள வாழ்ற உயிரினங்களை பத்தி பார்க்கலாம். 1986ல ஒரு நாள் கட்டிட வேலை பார்க்கறவங்க ரொமேனியால இருக்கிற ஒரு இடத்தை தோண்டும் போதுதான் முதல்ல மண்ணுக்கடியில இருந்து இந்த மொபைல் குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகை 5.5 மில்லியன் வருஷமா சூரிய ஒளியே படாம மண்ணுக்கடியில யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த குகைக்குள்ள 33 வகையான புதுவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த குகைக்குள்ள அதிகமான ஹைட்ரஜன் சல்பைட் கேஸ் இருக்கிறதுனால ஆக்சிஜன் டேங்க் இல்லாம நம்ம இந்த குகைக்குள்ள போனா இறந்தே போயிடுவோம். ஆனா இந்த விஷவாயு உள்ள குகைக்குள்ளேயே பல மில்லியன் வருஷங்களா இந்த உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதுலயும் இந்த குகைக்குள்ள வாழ்ற முக்கால்வாசி உயிரினங்களுக்கு கண்ணே இல்லாம பிளைண்டா தான் இருந்திருக்குதுங்க. வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம இந்த குகைக்குள்ள இருந்த புழுக்களும் சின்ன சின்ன பூச்சிகளும் பாறைகள்ல உள்ள ஃபங்கஸையும் பாக்டீரியாக்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கு. அந்த புழுக்களையும் சின்ன சின்ன பூச்சிகளையும் சாப்பிட்டு பெரிய பூச்சிகள் உயிர் வாழ்ந்திருக்கு. இந்த மாதிரி இந்த 33 உயிரினமும் வெளி உலகத்தோட எந்த தொடர்புமே இல்லாம இந்த குகைக்குள்ளேயே இருந்து இனப்பெருக்கம் பண்ணி 5.5 மில்லியன் வருஷங்களா தனியாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்குதுங்க. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினத்தை பார்க்க ரொம்பவும் வித்தியாசமா இருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.